வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 கிரைம் த்ரில்லர் படங்கள். அதுவும் ட்விஸ்டெல்லாம் கொட்டி வச்சிருக்கானுங்க. ஒரு படம் தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா, இன்னொன்று தமிழ் டப்பிங்கில் கிடையாது. ஆனால் ரெண்டுத்துலையுமே ட்விஸ்ட் ஏரியாலாம் தூக்கலாக இருக்கும். சரி, 2 படங்களை பற்றி தெளிவாக பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் படம் வந்து மலையாள படமான ரேக்க சித்திரம். இந்த படத்தில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஏரியாவும் நல்லா இருந்துச்சு. அதை விட சர்ப்ரைசிங்காக சில விஷயங்கள் பண்ணாங்க, அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இதில் கதை என்னன்னா, ஹீரோ வந்து சஸ்பென்ஷன் ஆகிட்டு அவருக்கு இப்போ தான் திரும்ப ஒரு கேஸ் கிடைக்குது. அது என்ன கேஸ்னா, ஒருத்தர் பல வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச தப்பை அவரே ஒத்துக்கிட்டு, இங்கே தான்ப்பா அவரு பொண்ணை புதைச்சிருக்கோம், அந்த தப்பு என்ன இன்னும் குத்திக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து வெளியே வரணும்னா அந்த விஷயம் வெளியே வந்தால் தான் நல்லது அப்படின்னு சொல்லி, இங்கே தான் நான் இப்போ சாக போகிறேனே, இந்த இடத்துக்கு கீழே தான் அந்த பொண்ணை புதைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் செத்து போடுறாரு. இப்போ இந்த விஷயம் நியூஸில் பூதாகரமாக வெடிக்க, இந்த கேஸை போலீஸ்க்கு கொடுக்க, இவர் விசாரிக்க ஆரம்பித்து, இந்த தப்பு ஒன்றும் போன வாரமோ இல்லை போன மாதமோ நடக்கலை, பல வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்படிப்பட்ட கேஸு ஒருவேளை சொல்கிறது உண்மையா பொய்யா ஒரு ஐடியாவும் கிடையாது. இப்படிப்பட்ட சிக்கலான கேஸை ஹீரோ கையில் எடுத்து அவர் எப்படி விசாரித்து என்ன விஷயம் கண்டுபிடிக்கிறாருங்கிறது தான் கதை. இதில் இவன் பண்ணியிருப்பானோ இல்லை அவன் தான் இந்த வேலையை பார்த்துருப்பானோ அப்படிங்கிற ரூட்டில் போகிறத விட, எப்படா இந்த வேலை நடந்திருக்கும், என்னதாண்டா நடந்திருக்கும், அந்த ரீசன் என்னடா அப்படின்னு தேடி போகிற அந்த ரூட் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக தற்செயலாக நடந்த சில விஷயங்கள், ரொம்ப குட்டி குட்டி விஷயங்கள், சாதாரணமாக நடந்த விஷயம்தான், ஆனால் அது எல்லாமே இந்த கேஸுக்கு தேவைப்படுறதா மாறும் பாருங்க, அதெல்லாம் சூப்பராக இருக்கும். வழக்கமாக மலையாள சைட்லேருந்து வந்திருக்கிற மீண்டும் ஒரு த்ரில்லர் படம் தான். த்ரில்லர் படங்களை வாரம் தாங்க வச்சுக்கோங்கன்னு கொடுக்குற ஆளுங்க தான். பட் இது மற்ற த்ரில்லர் படங்கள்லேருந்து கொஞ்சம் ஏன் ஸ்பெஷலாக தெரியுதுன்னா, இதை ட்ரீட் பண்ண விதம். வழக்கமாக இந்த கிரைம் த்ரில்லர் படங்கள்லாம் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல, ஒரு கொலை நடந்துருச்சுப்பா, அதுவும் கொடூரமாக நடந்துருச்சுப்பா, இதுக்கு பின்னாடி ஒரு சீரியல் கில்லர் இருக்கிறான்ப்பா அப்படின்னு கண்டுபிடிக்கிற அந்த ஏரியாவை அப்படியே கட் பண்ணிட்டு, இப்போ அந்த கேஸுக்கு பின்னாடி வேற ஒரு பழைய படம், அதோடைய அந்த மூவி ஷூட்டிங்கும் நடந்துகிட்டு இருக்கு, அந்த விஷயத்தோட இந்த கேஸும் லிங்க் ஆகுதுங்கிற மாதிரி கொண்டு போன அந்த ரூட்டு செமையாக இருந்துச்சு. அப்புறம் இன்னொரு கம்ப்ளைண்ட் இருக்கும்ல, ரொம்ப ஸ்லோவாக போகுதுங்க, கடைசி அரை மணி நேரம் தான் பரபரப்பு பக்கமே வராங்க, அது வரைக்கும் அப்படியே நம்மளை தூங்க வச்சிடறாங்க, அதுக்கப்புறம் தான் தூக்கி வாரி போகிற ட்விஸ்ட்டை கொடுத்து படம் பார்க்க உட்கார வைக்கிறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு எனக்கு இதில் வரல. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே எனக்கு டக்குன்னு கேஸ்குள்ளே வந்துட்டாங்க, இந்த கேஸே கொஞ்சம் விசித்திரமாக ஆரம்பிக்குது, இதே அப்புறம் விசாரிக்க போகிறாங்கிற அந்த ஒரு டென்ஷனை மெயின்டைன் பண்ணி எனக்கு கடைசி வரைக்கும் அந்த ஸ்லோ ஃபீல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டது இன்னுமே இந்த படம் பிடிச்சது. அண்ட் முக்கியமாக இது ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான், தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குது. ஸோ இந்த வீக்கெண்டுக்கு தாராளமாக இந்த கிரைம் த்ரில்லர் படத்தை ட்ரை பண்ணுங்க. ரெண்டாவது படம் லாஸ்ட் இன் தி ஸ்டார்ஸ். இதுலையும் என்னடா திரும்ப பூரா ட்விஸ்ட் கொடுக்குறீங்க, எக்கச்சக்கமாக சொருகி வச்சிருக்கீங்களேன்ற மாதிரி ட்விஸ்ட்டுகளுக்கு பஞ்சமே இல்லாத படம் இதுவும். இதில் கதை என்னன்னா, ஹீரோட ஒய்ஃப் காணாமல் போயிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு ட்ரிப்புக்காக வந்திருக்கிறாங்க, விசாவும் முடிய போகுதுன்னு 5 நாள் தான் இருக்குது, அவங்க ஊருக்கு போய் ஆகணும். அதுக்கு நடுவில் ஒய்ஃபும் காணாமல் போயிட்டாங்களேன்னு இவர் பதறி போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. இப்போ இந்த டைமுக்குள்ளே இவர் ஒய்ஃபை வேற கண்டுபிடிச்சாகணும். என்னடா அஜர்பைஜானில் த்ரிஷாவை தொலைச்சிட்டு நம்ம தலை ஃபுல்லாக படம் முழுக்க தேடுவார், அந்த டைப்பா அப்படி தான் நானும் யோசித்தேன். ஆனால் அடுத்த சீனே ஒரு வேலையை பார்த்தானுங்க பாருங்க. இவர் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, சார் என் பொண்டாட்டி காணாமல் போயிட்டா சார் அப்படின்னு ஃபீலிங்ஸோட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு, அவன் நடப்பாவே இவர் அழுது முடிச்சுட்டு அடுத்த நாள் தூங்கி எழுந்தா பக்கத்தில் ஒரு பொண்ணு படுத்துக்கிட்டு இருக்கா. என்னங்க ஏங்க அப்படின்னு அவ தான் பொண்டாட்டின்னு சொல்கிறா. இவருக்கு மட்டும் இல்லை, நமக்குமே டேய் என்னடா சொல்ல வரீங்க அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏண்டா ட்விஸ்டெல்லாம் நீ ஏன் சொல்லிவிட்டா, அப்புறம் படம் பார்க்கும்போது எங்களுக்கு என்னடா ஃபீல் ஆகும் அப்படின்னு தயவு செய்து கேட்காதீங்க. நான் சொன்னது படம் ஆரம்பித்த வெறும் இன்ட்ரோ, 4வது நிமிஷத்தில் நடக்கிற வெறும் இன்ட்ரோ சீன் தான். இதுக்கப்புறம் படம் 1 மணி நேரம் 55 நிமிஷம் இருக்குது. 2 மணி நேரம் படத்தில் ஜஸ்ட் இன்ட்ரோ இதுதான். ஒய்ஃபு காணாமல் போச்சுன்னு இவர் நினைக்கிறாரு. ஆனால் புதுசாக ஒருத்தி நான் தாண்டா உன் ஒய்ஃபு அப்படின்னு அவளை நம்ப வைக்கிறா. எதுக்காக இதெல்லாம் நடக்குது, இவரோட உண்மையான ஒய்ஃபு எங்கே போனா, இதுங்க பண்ணுற பித்தலாட்டம் என்ன, இப்போ யார் உண்மை பேசுகிறா யார் பொய் பேசுகிறா ஒன்றுமே புரியலையே, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சு, ஒரே குழப்பமாக இருக்கே அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள்லாம் செய்கிறாங்கிறது தான் படம். இந்த படம் துளி கூட ஸ்லோங்கிற ஃபீலே வராது. படம் ஆரம்பிச்சிருந்தே டாப் கியரில் போகும். நான் தான் தூக்கி வரி போடுற சம்பவம் ஸ்டார்டிங்கில் சொன்னேன்ல, அது சும்மா சாம்பிள் தான். அதுக்கப்புறம் இன்னும் நிறைய சம்பவங்கள் நடக்கும், அதெல்லாம் செம்மையாக இருக்கும். இவனுங்க படம் முடியறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி கூட, சார் இந்த ட்விஸ்ட்டை சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கன்னு அப்போ கூட ட்விஸ்ட் கொடுப்பானுங்க. ஸோ ட்விஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லாத ஒரு படம். அப்புறம் முக்கியமாக இதுவும் ஃபேமிலியாக பார்க்கக்கூடிய படம் தான். ஸோ ஃபர்ஸ்ட் படமும் நீங்கள் ஃபேமிலியாக பார்க்கலாம், இதையும் நீங்கள் ஃபேமிலியாகவே ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீக்கெண்டுக்கு 2 கிரைம் த்ரில்லர் படங்கள் பார்க்கலாம். ஒன்று தமிழ் டப்பிங்கில் வேணும்னா அதை பாருங்க, இல்லைனா இதை பாருங்க. ரெண்டுமே 18+ இல்லை. ஸோ ஃபேமிலியாகவே இந்த படங்களை பாருங்க. ஸோ இந்த 2 படங்களையும் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்க. மறக்காம சோடா அப்படி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் திரும்ப வரேன். டாடா பை.